உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்ப அவர் தாவேகாவில் இணைவார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இவரை உள்வாங்கிக்கிறதால மட்டுமே தாவேகா அரசியல் எல்லாம் மேல வந்துருமா அப்படின்ற இன்னொரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. ஒருவேளை இணைப்பதாக இருந்தால் இணைவதாக இருந்தால் செங்கோட்டையன் ஒரு ஆளோட வராரு, திமுக இணையறாரு, ஓகே. பதிலுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிருப்தி கோஷ்டி நேரா போய் அதிமுகவுக்கு இணைஞ்சிச்சுன்னா சரியா இருக்குமா? இது இன்னைக்கு நேரத்துல ஒரு அரை நூற்றாண்டுகளுக்காக அங்க இருக்கிற மண்ணை வெட்டி இங்க போடுறது, இங்க இருக்கிற மண்ணை வெட்டி அந்த ரெண்டு குழியை தான் நிரப்பிக்கிறாங்க, மூடிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஆட்சி முடிய போற இந்த சூழல்ல பார்க்கும்போது கடன் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. அதன்படி பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தின் மேல 4,22,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கான கடன் சுமை ஏறி இருக்கு. தகுதி இல்லாதவர்கள் அந்த நாட்டை ஆளும்போது இப்படி நாசமா தான் போகும். 21 வரைக்கும் ஒட்டுமொத்தமான தமிழகத்தினுடைய கடன் ஒரு 4 லட்சம் கோடிக்குள்ளதான் இருந்தது. இந்த 3-4 ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு 1 லட்சம் கோடின்னு கணக்கு வச்சு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் கிட்ட வந்து நீ கடன் வாங்கினிய என்ன உருப்படியான திட்டங்கள் செய்திருக்கிறன்னு இது வரைக்கும் கேட்டீங்கன்னா கேட்கவே கிடையாது. துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, நாட்டுல பாதி சொத்தை வச்சுங்கிற KN நேரு, அன்ன காவடியா சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாமே அன்ன காவடியா சுத்திட்டு இருந்தவங்க மட்டும் இத்தனை லட்சம் கோடி, இத்தனை ஆயிரம் கோடி, ஒரு நகரத்திலே பாதி ஊர் அவங்க பேர்ல இருக்குனாக்கா அந்த பணம் என்ன நம்ம வாங்கின இந்த 5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு தெரியுது அவங்களுக்கு. இப்ப இதை பற்றி எந்த டிவியும் விவாதம் பண்ணிடக்கூடாது, எந்த மக்களும் இதை பத்தி பேசிடக்கூடாது. அந்த நடிகர் என்ன பண்ணாரு, இந்த நடிகர் என்ன பண்ணாரு, விஜய் கட்சிக்கு யார் போகிறார், சீமான் இப்படி பேசலாமா, சீமான் பத்திரிகையாளருக்கு கொதித்து எழுந்து பேசினது, இதையே விவாத பேசு பொருளாக்கிட்டு மலையை உருட்டிக்கிட்டு போற நீங்க கடுகு பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதுல்ல? உதயநிதி 2021க்கு முன்னாடி சொத்து பட்டியல் எவ்வளவு இப்ப எவ்வளவுன்னு எடுங்களா. துரைமுருகன் 2021க்கு கிளியரா எடுக்கணும். சொத்து பட்டியல் எவ்வளவு இப்ப எவ்வளவுன்னு எடுங்களா. KN நேருக்கு எடுங்க, KKSSRக்கு எடுங்க. இப்ப எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 5 லட்சம் கோடி அங்க இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? எங்க போச்சுன்னு கேட்டீங்களா? அங்கதான் இருக்கும். நோண்டணும், அதெல்லாம் நோண்டணும். திராவிட கட்சிகள் மாறி மாறி பண்ணதுல இந்த மாற்று அரசியல் தேவை ஏன் அப்படிங்கிறதுல இதெல்லாம் பேசிடக்கூடாது. இப்படியான அரசியல் எல்லாம் பேசிடக்கூடாது. மாநாடுதான் மயிலாடுதான்னு பாத்துக்கிட்டு இருங்க, இல்ல வேற எதனா ஆடுதான பாத்துக்கிட்டு இருங்க, இல்ல இந்த பையன் இப்படி ஆயிட்டான், அந்த பையன் இப்படி ஆயிட்டான், இவனுக்கு இந்த யோகியதை இருக்குதானே, சில்லற விஷயத்தை விவாதமாக்கி கடத்தி எல்லாரும் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டு சட்ட போட நடமாட விட்டுட்டு கீழே கோவணத்தை உருவி நடமாட வைக்கிறது அரசு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது நம்ம இணையத்துல எடுக்கக்கூடிய முதல் நேர்காணல் இது. சார், இப்போ நடப்பு அரசியல் தொடங்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்ப அவர் தாவேகாவில் இணைவார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? இப்ப இவர் விஜய் கூட போய் சேர்றது அப்படிங்கிறது நல்ல முடிவா, சரியான முடிவா? அவருடைய அரசியலுக்கு எப்படி இருக்கும்? விஜயோட கட்சிக்கு இது எப்படி பலம் சேர்க்கும் நினைக்கிறீங்க? மிக பெரும் ஒரு ஆளுமையாக, செங்கோட்டையனை விட மிக பெரும் ஆளுமையாக பார்க்கப்பட்டது பண்ருட்டி ராமச்சந்திரன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போது அவருடைய பெயர்ல இருந்து அரசியல் பண்ணதா கூட சொல்லுவாங்க. மிக மூத்த ஒரு தலைவர். அவர் தேமுதிகவில் போய் சேர்ந்த பிறகு அது என்னவாக மாறி இருக்கிறார், இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். இப்ப இவரை உள்வாங்கிக்கிறதால மட்டுமே தாவேகா அரசியல்ல எல்லாம் மேல வந்துருமா அப்படின்ற இன்னொரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. ஒருவேளை இணைப்பதாக இருந்தால் இணைவதாக இருந்தால் இவரை விட இன்னும் சட்ட வழியாக இன்னும் அரசியல் களத்துல அனுபவம் பெற்றவர்னு சொல்லக்கூடிய KS ராதாகிருஷ்ணன் திமுகவுல கலைஞர் அவர்களோடு இருந்து பல விடயங்களை செய்தவர் டெல்லியில. அவரு போயிட்டு விஜய அணுகிறதுக்கு முடியாம அங்க சில தடுப்பு சுவர்கள் இருக்கிறது அப்படின்றாரு. சில நபர்கள் விஜய் கூட இணைப்பதற்கு ஏற்பாடு சரியா செய்யாம, அதாவது இந்த மாதிரி வெளியில இருந்து நல்ல ஆற்றல் உள்ளவர்கள் உள்ள போயிடக்கூடாது என்றதுக்குன்னே ஒரு கட்சி வேலை செய்யுதுனாக்கா அந்த கட்சியில அதுக்கு தாவேகாவுல விஜயை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றாங்க. இப்ப இப்படியான நிலையில இவர் அங்க போய் இணையறாரு அப்படின்னாக்கா அது முதல்ல
அது ஒரு கேலிக்குரியதாகத்தான் இருக்கும். இவருடைய அனுபவத்துக்கும் இவருடைய இந்த செயல்பாட்டுக்கும் விஜய் அந்த கட்சி சரியாக பொருந்துமான்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. அப்படியே இணைஞ்சி அது விஜய் அவரோட நேர்ல பேசினதா சொல்றாங்க, இவர் அவரோட நேர்ல பேசினதா சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் போய் இணைந்த பிறகு அந்த கட்சிக்குள்ள அவர் அவமானப்பட்டு வெளியில வர மாதிரி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப KS ராதாகிருஷ்ணன் அவர் எடுத்தோன்னு சொல்லியிருந்தாங்க, ஐயநாதன் சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு நல்ல அனுபவசாலிகள், கல அனுபவசாலிகள். 1000 விமர்சனங்கள் அவங்க மேல இருந்தாலும் கூட அரசியல் களத்துல நல்ல அனுபவசாலிகள். இப்ப ஐயநாதன் அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமா பொறுமையா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவருக்கே என்ன சொல்றாருன்னா, அது உள்ளார செயல்படாத அளவுக்கு ஒரு பெரிய தடுப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான ஆட்கள் உள்வாங்கிக்கிட்டு அவர்களால் செயல்பட முடியாது. குறிப்பா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனை தாண்டி யாருமே அங்க நினைக்க முடியாது. அது சரி வராது. அப்ப செங்கோட்டையனுக்கு அது பொருந்துமா, அது சரி வருமா, எதிர்கால அரசியல் சரியா இருக்குமான்ற பல கேள்விகள். அவர் பள்ளத்தாக்குல விடுறாரா இல்ல மேட்டுக்கு மேல போகணுமான்றதை அவர் தான் முடிவு பண்ணணும். ஒண்ணு, திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். திமுக தரப்புல போனா அது கிட்டத்தட்ட அதிமுகவுடைய இன்னொரு அமைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியில உழைச்சி அந்த கட்சியில மேல வந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு அங்க இல்ல. பாதிக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திராவிட கழகத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுகவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பேருக்கு மட்டும் வேணா ஐயா ஸ்டாலின் இருக்கலாம், அவருடைய வாரிசாக ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கலாம். அதை தாண்டிட்டு முக்கிய ஆளுமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 டசனுக்கு மேல அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான். ஏவா வேலா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி, இப்பத்திய சிங்கம் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே அதுல இவரும் போயிட்டு அங்க ஐக்கியமாகணும், அவ்வளவு. அப்ப அந்த தொகுதிக்குள்ள திமுகவுல இப்ப செங்கோட்டையன் இருந்துட்டு வந்த ஈரோடுக்குள்ளாக இருந்து, கரூர் ஈரோடுக்குள்ள இருந்து அந்த பகுதியில இருந்து இணையும் போது அந்த பகுதியில இவ்வளவு காலமும் செங்கோட்டையனுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருந்த திமுக ஆள் இருப்பார்ல, இப்ப அவருடைய மனநிலை என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி. அந்த கட்சியிலேயே காலங்காலமாக செங்கோட்டையனை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த திமுகவை சேர்ந்த நபர் என்ன கேள்விக்குரியார். வந்த உடனே செங்கோட்டையனுக்குள்ள சேர்ந்துட்டு முக்கிய பதவி, முக்கிய பொறுப்பு, அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற நிலைப்பாடு வந்தால் அந்த இடத்துல திமுகவில் உழைச்சிட்டு இருந்தவனுக்கு என்ன மரியாதை என்ற கேள்வி இருக்கு. இதெல்லாம் திமுகவும் அனலைஸ் பண்ணும். இது பேச்சுவார்த்தை வெளியில வருகிறது, பரபரப்பை கூட்டுவாங்க. இப்படிதான் OPS அவர்களுக்கு 4 நாள் மொத்த சேனல் அங்கே வாசலுக்கு முன்னாடி கேம்ப் அடிச்சு நிலையா நின்று இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாடு OPSக்காக தான் திரும்புகிறது, OPS பக்கம் தான் திரும்புகிறதுன்னு பெரிய மீடியா காட்டுனாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த நாட்கள் இப்படி இருக்கலாம். உங்களுக்கு திமுகவில் வந்து விட்டால் என்ன ஆகும், திமுகவுக்கு வர போறாரு, பேச போறாரு, விஜய்க்கு அப்படி போறாருன்னு ஒரு வாரத்துக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு என்னன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் திமுகவுக்கு போனார்னா எடுத்துக்கலாம். ஆனா திமுகவுக்கு அது பெரிய செட்பேக் ஆகும். தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு மட்டுமே அந்த கட்சியில் முக்கியம்னா அப்புறம் எதுக்குடா நம்மளாம் உழைக்கிறோம். தேர்தல் நேரம் நல்லா கவனிச்சுக்குங்க. தேர்தல் நேரம் அவன் ஏற்கனவே குதிச்சு போயிருக்கிறான். உனக்கு காலங்காலமா அங்க ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் திமுக, போஸ்டர் ஓட்டணும், ஜெயிலுக்கு போனோம், போராட்டம் பண்ணவெல்லாம் திமுக காரனா இருக்கிறான். அவன் ஒவ்வொருத்தரா நீ விட்டுட்டு அதிமுக இருந்து வரவனை மட்டும் தூக்கி மடியில வச்சுக்கிற, தோல்ல வச்சுக்கிற, கிரீடம் சூத்திரன்னா அப்ப நாங்கெல்லாம் மட்டும் யாரு அப்படின்னு வருதா இல்லையா கேள்வி? வருமா இல்லையா? இது தேர்தல் நேரத்தில் இந்த தவறை திமுக செய்யுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்குது அந்த பகுதியில. இப்ப பக்கத்துல உங்களுக்கு செங்கோட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நாங்க எதுக்குடான்னு பதிலுக்கு அங்க இருக்கக்கூடிய திமுக அப்படியே ஒன்னா பறந்து அதிமுக வந்துட்டா என்ன ஆகும்? நடக்குமா நடக்காத? பண்ட மாற்று பொருள் மாதிரி பாக்கலாமா? நீங்க அங்க இருக்கிறது இங்க தூக்கி வச்சுக்கிட்டு இங்க இருந்தா எனக்கு பதில் நாங்க இங்க அனுப்புறோம். திமுகவே இந்த தேர்தல் நெருக்கத்தில் தன்னுடைய விசுவாசிகளை காலங்காலமாக இந்த தன்னுடைய திமுக நிர்வாகிகளை வழியாக இன்னொரு கட்சிக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புற மாதிரி திட்டம் இருந்தால் அது பெரிய செட்பேக், தோல்வியை தான் சந்திக்கும் அந்த பகுதியில் திமுக. 100% இது உண்மையாக நீ உள்வாங்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்க அவரை வச்சுக்கிட்டு இருக்கலாம். எடுத்த உடனே அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா நீங்க உத்தரவாதம் கொடுத்து ஒருவேளை அவருக்கு நிக்கிற மாதிரி வந்ததுன்னா பெரிய செட்பேக் திமுகவுக்கு அந்த பகுதியில். இதுதான் எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு இது. இப்போ இவர் செங்கோட்டையனை அதிமுகல இருந்து எடுத்ததன் மூலியமா அதிமுகவுடைய அந்த கொங்கு மண்டலத்திலுடைய அவங்க டாமினன்ஸ் குறைக்க முடியுமா உண்மையிலே? ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. 2021 தேர்தல் முடிவுகளும் அதைதான் உணர்த்துது. கோயம்புத்தூர்ல மட்டும் 10க்கு 10 அவங்க அடிச்சாங்க. இப்போ செங்கோட்டையன் அங்க இருந்து எடுக்கிறது மூலியமா, தாவேக்கால கொண்டு வரது மூலியமா
அதிமுகவுடைய அந்த கொங்கு டாமினன்ஸை வந்து குறைக்க முடியுமா? அதிமுகவுக்கு செங்கோட்டையன் போறது வந்து ஒரு பெரும் பின்னடைவா எடுத்துக்க முடியுமா? அப்படிலாம் ஒரு பெரிய பின்னடைவுலாம் பெரிய கண்ணெதுக்கு அங்க பாக்குறீங்க. இவ்வளவு நாளா ஒரு தடுப்புன்ற மாதிரிதான் அவர் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு, கண் கூட பார்த்தோம். ஒன்னும் பெரிய அளவுல அலை திரண்டு அவருக்காக அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல முழுக்க முழுக்க அந்த சுத்து வட்டார பகுதியில பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் ஒட்டி பெரும் ஒரு ஆதரவு திரண்டு வந்து நின்றுட்டு ஓஹோன்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சுருக்கமா சொல்லிட்டு இருந்தேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் பிரிஞ்சு இந்த தர்ம யுத்தம் நடத்தும் அந்த காலகட்டத்துல நான் கூட பயந்தேன், நேரடியாக மக்கள் வாக்கு போடாதவே அவர் சிஎம் சீட்டுக்கு வந்துருவாரோ நேரா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. மொத்த ஊடகமும் அங்கதானே குவிஞ்சிட்டு இருந்தது. பார்த்தேன்ல, கண் கூட பார்த்தேன்ல. அதனால எத்தனையோ ஆளுமை இங்க பொறுத்த வரைக்கும் சின்னம் யாருகிட்ட இருக்குதோ அதுதான் எம்ஜிஆர்னு நினைக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி. இப்போதைக்கு சின்னம் வந்து எடப்பாடியார் கிட்ட இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள், திமுக மடியில படுத்து தூங்கிக்கிட்டே நிறைய சேதங்கள்லாம் இருக்கிறாங்க. அதையும் தாண்டிதான் இன்னைக்கு தக்க வச்ச கட்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்த பிறகு சின்னம் எடப்பாடின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. இதை போய் கோபிச்செட்டிப்பாளையத்துல இவர் வந்துட்டாருனாக்கா செங்கோட்டையின் பின்னாடி கட்சி முழுக்கன்னா வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஸ்டெப் பேக் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது மற்றவங்களுடைய கருத்து என்னவோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல கூட நாங்க போய் வந்தோம் கோபிச்செட்டிப்பாளையம். இவரால வந்து பெரிய அளவுல அங்க வந்து பின்னடைவு ஏற்படுறதாலும் இல்லை. இன்னும் உற்சாகமா நிறைய பேர் உள்ள வராங்க. ஏன்னா அவர் பெரிய தடைக்கல்லாக இருந்திருக்கிறார் இத்தனை காலமும். கட்சியில வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கவங்க மேல ஒண்ணு கொண்டுட்டு வரணுன்றதுக்கு வழி இல்லாம ஒரு அடைப்பாகத்தான் இருந்திருக்கிறார். ஒருவேளை அந்த அடைப்பை எடுத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். எடப்பாடி இப்ப செய்திருக்கிற விஷயம் அவர் நாசுக்கா தள்ளி 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 வச்சுட்டு அவராக விலகட்டுன்ற மாதிரி தான் செய்திருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி இப்ப நடந்திருக்கிறதா தான் நானும் பாக்குறேன். அதனால அது ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் அடுத்த டீம் எல்லாம் வந்து பக்காவா வேலை செய்யறதுக்கான இடமா இருக்கும். ஒரு தொகுதி கூட அங்க இந்த முறை அங்க பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு கிடைக்கிற தகவல். செங்கோட்டையன் அங்கேயே நிதானமா இருந்துட்டு கொஞ்சம் காலத்தை ஓட்டி இருந்திருக்கலாம். அவர் யார் பேச்சை கேட்டாரோ தெரியல. கேட்டுட்டு தனக்கு ஏதோ தனியா ஏகப்பட்ட ஜாம்பவான்கள்லாம் அதிமுக வந்து வெளியில போயிட்டு வெளியில போன கதைகள்லாம் இருக்குது. ஒண்ணு நீங்க திமுகவுக்கு போனா உருப்படியா அங்க ஏதோ பேராவது இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல திமுக அந்த விஷப்பரீட்சையை செய்யுமா, தேர்தலை நெருக்க வச்சுக்கிட்டு நான் வரவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருந்தா நாங்க எதுக்கே அவங்க கட்சியில இருக்கணும்னு அப்படியே இந்த பக்கம் அதிமுகவுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போட்டிக்காக நீங்க மட்டும்தான் ஆளை கூப்பிட தெரியும், நீங்க மட்டும்தான் இணைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? யதார்த்தத்துல செங்கோட்டையன் ஒரு ஆளோட வராரு, திமுக இணையறாரு, ஓகே. பதிலுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிருப்தி கோஷ்டி நேரா போய் அதிமுகவுக்கு இணைஞ்சிச்சுன்னா சரியா இருக்குமான்னு. இது இன்னைக்கு நேரத்துல ஒரு அரை நூற்றாண்டுகளுக்காக அங்க இருக்கிற மண்ணை வெட்டி இங்க போடுறது, இங்க இருக்கிற மண்ணை வெட்டி அந்த ரெண்டு குழியை தான் நிரப்பிக்கிறாங்க, மூடிக்கிறாங்க, மாத்தி மாத்தி அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மாற்று இது ஒண்ணு இங்க கிடையாது. அதனால இது ஒரு பெரிய மாற்றம், இது ஒரு பெரிய அரசியல் இல்ல, இது ஒரு பெரிய புரட்சியாக பேசுறது, பரபரப்பா பேசுறதுன்னா கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயம். இந்த பள்ளத்தை வெட்டி அங்க மண்ணு மூடுறாங்க, நாளைக்கு அங்கிருந்து இன்னொருத்தர் வெட்டின்னு வந்து இங்க போட போறாங்க, அதான் நடக்க போகுது. இது வந்து அவருக்கு அங்க பின்னடைவு, கட்சிக்கு பின்னடைவு அதிமுகவுக்குலாம் எனக்கு தெரியல, வாய்ப்பு இல்லை. இதுல இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமா, கடந்த காலங்கள்ல நான் உங்ககிட்ட நேர்காணல் எடுத்த போது நீங்க பதிவு செய்த ஒரு கருத்து தான் இது. தாவேகா அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய பி டீமோ அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு வந்து பல விடயங்கள்ல நீங்க வந்து நேர்காணல்ல வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ எப்பவுமே அதிமுகல இருந்து பிரிந்தவர்கள் திமுக தான் போவாங்கன்னு அப்படிங்கிற போது இப்ப அவர் தாவேகாவுக்கு வந்து போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க சொன்ன அந்த கூற்று வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்க காம்பன்சேட் ஆகுதா? ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவை வந்து பலப்படுத்துவதற்கு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவை பலவீனப்படுத்துற வேலையை தாவேகா செய்தா, விஜய் அவர்கள் செய்யறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இப்ப பி டீமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன கருத்து என்னன்னா, எஃப்ஐஆர் போட்டுச்சு தாவேகா மேல திமுக, ஏன் கைது செய்யாம விட்டு வச்சுக்கிட்டு இருக்குதுன்ற கேள்வி இருக்குதா இல்லையா? மாப்பிள்ளை தரப்புல பல ஆயிரம் கோடியை கொட்டி அவரை வந்து தனக்கு அணுக்கமாக ஒரு கட்சியை தொடங்க சொல்லி ஏற்பாடு பண்ணி இருக்கிறதா ஒரு பக்கம் பேச்சு வந்தது. அந்த அடிப்படையில் நான் அன்னைக்கு சொன்ன கருத்து இன்னைக்கு இப்ப நீங்க கேட்கறது பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து நேரா உங்களுக்கு திமுகவுக்கு போகாம கூட்டணிக்குள்ள கட்சியில இருக்கிற சில கட்சிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த கட்சியை டேமேஜ் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி இதையும் எடுத்துக்கிட்டு நேரா நீங்க வந்து எங்க பக்கம் வந்துட வேணாம், இப்போ தாவேகா கூட இருந்துட்டு நீங்க அதான் எதிர் அரசியல் செய்துக்கிட்டே இருங்க, அப்புறமா காலம் வரும்போது இந்த பக்கம் இணைஞ்சிக்கலாம்னு ஒரு திட்டம் ஏன் இருக்கக்கூடாது? இப்ப பி டீமா பேருக்கு வந்து என்னுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு என்னதான் விஜய் சொன்னாலும் கூட இதை விட கடுமையா பேசிக்கிட்டவங்களாம் கூட காலப்போக்கில் ஒன்னா இருந்தாங்க. வைகோவும் திமுகவும் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு நம்ம உதாரணமா சொல்லலாம்.
அப்படி ஒண்ணு விஜய் வந்து திமுகவெல்லாம் ஒண்ணு கடுமையா பேசிட்டு வரல. கருணாநிதி அவரு வைகோ மாதிரி மன்னவாரி எல்லாம் விடல, சாபம் விடல, நாசமா போவ நீ அப்படின்லாம் சொல்லவே இல்லை திமுகவை. அதை விட திமுகவை விஜய் வந்து பேருக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால வச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை திமுகவுக்கு பி டீம் மாதிரி இருக்கிறாங்களோ, ஒரு கேம் ஆடுறாங்களோ, நாங்க அடிக்கிற மாதிரி ஆடுறோம், ஏத்து ஆடுற மாதிரி ஆடிட்டு எப்படின்னா அந்த ஓட்டை பிரிச்சுட்டுனாக்கா அந்த பக்கம் அதிமுக பக்கம் போயிடக்கூடாது. எதிர்போட்டு இருக்கிறது என்பது 100% திமுகவுக்கு நல்லா தெரிகிறது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் நிறைய அதிருப்தி ஓட்டு. இதனுடைய பிளான் என்ன பண்ணலாம், அதிருப்தி ஓட்டுலாம் அப்படி நேரம் அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா அந்த கட்சி ஜெயிச்சிடும். கரெக்டா? அந்த கட்சி ஜெயிக்காம இருக்குதுன்னா 2000 கோடியா 5000 கோடியா, இருக்கிற கோடி எத்தனை கோடின்னு நமக்கு தெரியல. மணல்ல 60,000 கோடி என்ன, பாட்டில்ல வந்து 1,00,000 கோடின்னா என்ன தெரியல. அதுல சில கோடிகள் இருந்தா விஜய் நீங்க வச்சுக்க, நீங்க படத்துல நடிக்கிறதோட இதுல நடிச்சுக்கிட்டு இருங்க, இந்த கட்சியை வச்சு நீங்க தொடங்கிட்டு இருங்க அப்படின்னு ஒரு டிராமா ஏன் நடந்திருக்க கூடாது அப்படின்ற சந்தேகம் வருது. புரியுதுல்ல? அவர் வந்து நான் இத்தனை காலமும் விட்டு இவ்வளவு உச்ச சம்பளத்துல இருக்கிற நான் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னாக்கா, அந்த மக்களுக்கு சேவை செய்ய வர மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல. இது வரைக்கும் வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டமும் வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சுக்கிற இந்த போக்கு வந்து மக்களுக்கான போராட்டமா மாறாது. அப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு வச்சு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட பெரும் தொகையான செல்வாக்குள்ள பணம் அந்த பக்கம் போயிருக்கணும். அந்த அடிப்படையில இங்க வராதிங்க, நேரா நீங்க அந்த பக்கம் போங்க செங்கோட்டையன், அங்க போய் இருந்துகிட்டு நீங்க எதிர் அரசியல் பண்ணிட்டு இருங்க. எப்படியோ நமக்கு ஓட்டு குறைஞ்சா சரி, எங்களுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நீங்களும் பேசுனீங்கன்னா விஜய் கூட இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஒரு திட்டம் இருக்கலாம் இல்லையா? ஒரு சந்தேகம் வருது இல்லையா? கரெக்ட். இல்ல இது ஏன் இந்த கேள்வி ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப கடந்த காலங்க இப்ப நீங்களே சொன்னீங்க, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் திமுகல ஒரு மூத்த தலைவராக இருந்தவர். அவர் தாவேக்கால ஜாயின் பண்ணணும்னு நினைச்ச போது அவரால் முடியல. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜன் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் நடக்கல. பழகருப்பையா அவரும் வந்து தாவேக்கால இணையணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுவும் வந்து முடியல. அப்ப இவங்க யாரையுமே சேர்த்துக்காம செங்கோட்டையனை மட்டும் சேர்த்துக்கிறாரு அப்படின்னா அது ஒரு சந்தேகத்தை கிளப்பாதான்னு ஒரு கேள்வி. இல்ல, சந்தேகம் இந்த மாதிரி நிறைய வருது. இல்லன்னு இல்ல, ஆனா ஒன்னும் சேர போறது உறுதியா தெரியல. ஒருவேளை இணைந்தால் என் பக்கம் நீ வந்துடாத, நேரம் அங்க போயிரு. அங்க கட்சிக்காரன் நிறைய பேர் அதிருப்தி இருப்பான். நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன்ல, அங்க இருக்கிற திமுக காரெல்லாம் கொதிச்சு போய் நேரம் அதிமுக வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? செங்கோட்டையன் திமுக பக்கம் போய் இணைந்தால், ஏன்னா இதே குழப்பா போச்சு. திமுகவுக்கு வரவனெல்லாம் கூப்பிட்டு பதவி கொடுத்து உட்கார வச்சு மடியில உட்கார வச்சு, அப்புறம் நான் எதுக்கே அந்த கட்சியில உட்காந்து நாயை போய் உழைக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கே இதே ஏடிக்கு போட்டு அதிமுக போவாங்க, போக மாட்டாங்க. தேர்தல் நேரத்துல இது ஒரு பெரிய சரிவு வருமா இல்லையா திமுகவுக்கு? அப்ப இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ண, நீ என் பக்கம் வந்துடாதாங்க, விஜய் பக்கம் போன்னு கூட ஏன் தள்ளி விடக்கூடாது? வருதில்ல இந்த அரசியல். அதனாலதான் சொல்ல வரேன். இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா உண்மையிலேயே வந்து எதனா ஒரு நேரடியா விஜய்க்குள்ள வராங்க. இப்ப திமுகவுக்காக வேண்டி விஜய் கட்சியில செங்கோட்டையன் போற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிளே வரப்ப அது சாத்தியமா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ஒண்ணும் இணைஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து செயல்பட போறதை வச்சு பார்க்கும்போது திமுகவுடைய பி டீம் தாவேக்கா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா வந்துடும். நேரடியாக எங்க பக்கம் வராதிங்க, நீங்க அங்க போறீங்க. இப்ப நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா களத்துல வந்து யதார்த்தத்துல பார்க்க போனா திமுகவுக்கான அதிருப்தி கடவுளே வந்து உள்ள இவங்க வணங்குற பெருமாள்னு ஒண்ணு இருக்குல்ல திமுக, தெரியல அது உங்களுக்கு? அவங்க பெருமாளை வணங்குறாங்க, தெரியல உங்களுக்கு? திமுக எந்த பெருமாள்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெருமாளே வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாலும் கூட இவங்களுக்கு தோல்வி உறுதின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ரிப்போர்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அதிகமா பிரிகிற ஓட்டு அப்படியே அதிமுக போச்சுன்னா அவங்க அதிகாரத்துல வந்துருவாங்க. அதனால பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். அதனால இப்ப விஜய் கொண்டு வந்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்குல்ல, பிரிஞ்சிட்ட உடனே அங்க அதிமுகவுக்கு அது குறையுது இல்ல. இந்த யுத்தியை கையாளுறது இது வந்து பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் செய்துகிட்டு இருந்தது. அவங்களுடைய பேட்டர்ன் அப்படியே இங்க கொடுத்துருக்குறாங்க பங்காளிக்கு. இவங்க இப்ப செய்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எதிர்கட்சி எதிர் ஓட்டுகள் எல்லாம் குறிப்பிட்ட எதிர்கட்சிக்கு போயிடக்கூடாது, எடப்பாடி வெற்றி பெற்று விடக்கூடாது. அப்ப அந்த ஓட்டுகள் கலைஞ்சு அங்கங்க போயிடுச்சுன்னா நமக்கு மீதி இருக்கிறது அப்படியே இருக்கும்ல, நம்ம ஓரளவுக்கு மேல இருந்துட்டோம்னா நம்ம தான் வெற்றி பெற்றோம் அப்படின்ற ஒரு திட்டம் இதுக்குள்ள இருக்குது. இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். செங்கோட்டையன் அந்த பக்கம் போனால்னாக்கா, இல்லைன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. கடந்த காலம் நம்ம நேர்காணதுல இந்த தமிழக அரசு வாங்கி வரக்கூடிய கடன்கள் தொடர்பா நிறைய பேசியிருக்கோம். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால விரிவா ஒரு கட்டுரை வந்து வெளியாகி இருக்கு. அதுல வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்த போது ஒட்டுமொத்தமாக இருந்த கடன் 5 லட்சம் சொச்சம் கடன். சோ அதுபடி பார்த்தோம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் மேல 2,63,000 கடன் சுமை இருக்கு அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்ப இருந்த நிதியமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை எல்லாம் வெளியிட்டு பேசினார். இப்போ இவங்களுடைய ஆட்சி முடிய போற இந்த சூழல்ல பார்க்கும்போது கடன் வந்து ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு.
அதன்படி பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தின் மேல வந்து 4,22,000 ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கான கடன் வந்து சுமை ஏறி இருக்கு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய பத்திரிகையில வந்து பிரசுரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது இந்த அளவுக்கான ஒரு கடன் ஏறி இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு மிஸ்மேனேஜ்மெண்டால நடந்ததா இல்ல வேற என்ன காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மிஸ்மேனேஜ்மெண்ட்ன்றதை விட தகுதி இல்லாதவர்கள் இந்த நாட்டை ஆண்டால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. தகுதி இல்லாதவர்கள் இந்த நாட்டை ஆளும் போது இப்படி நாசமா தான் போகும். ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சத்தி எவ்வளவு சொன்னீங்க? 4,22,000 சார். 4,22,000 ஒரு குடும்பத்துக்கான கடன் அப்படின்னாக்கா 1000 ரூபாய் கொடுத்தோம், ஓசி பஸ் கொடுத்தோம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறீங்கல்ல. இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு என்ற கேள்வி இருக்கு. இது வரைக்கும் கூடுதலாக 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அதிமுக ஆட்சி. இது வரைக்கும் 21 வரைக்கும் ஒட்டுமொத்தமான தமிழகத்தினுடைய கடன் வந்து ஒரு 4 லட்சம் கோடிக்குள்ளதான் இருந்தது. இந்த 3-4 ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு 1 லட்சம் கோடின்னு கணக்கு வச்சு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் கிட்ட வந்தது. நீ கடன் வாங்கினீங்க, என்ன உருப்படியான திட்டங்கள் செய்திருக்கிறன்னு இது வரைக்கும் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நக்கல் வேற பண்றது, வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு அறிக்கையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாக்கா சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் வறுமையில நீ இந்த 4 லட்சம் கோடி எப்படி திரும்ப அடைக்க போறீங்க? ஏற்கனவே ஒரு நாளைக்கு சராசரியாக 68,000 கோடி நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கிறதா சொல்லி பேரு. இப்ப வர வருமானத்தை எல்லாம் வட்டி கட்டுறதுக்கே போச்சுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சத்தம் இல்லாம மின்சார கட்டணம் இதெல்லாம் அது மின்சார கட்டணத்தை 2 மடங்கு ஏத்திருக்கு, சொத்து வரி ஏத்திருக்கு, தண்ணி வரி ஏத்திருக்கு, அப்புறம் இன்னும் பல வரிகளையும் ஏத்திருக்கு. இதை பத்தி நம்ம யாரும் பேசிடக்கூடாது. சீமானை பேசுங்கள், விஜயை பேசுங்க. விஜய் கிட்ட அந்த கட்சி போகிறதா, தனக்கு இருக்கிற அந்த ஊடகத்தெல்லாம் வச்சு மடமாத்தி இதை மட்டுமே நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டு இந்த கடனை யாராவது பேசியிருக்கிறோமா? இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் சொல்லுங்க. இந்த கடன் 4,22,000 ஒரு குடும்பத்துக்கு கடன்னாக்கா இது எங்க தாங்கும்? இது எங்க போய் நிற்கும்? இந்தியாவில வேற எந்த மாநிலத்தில் இருக்கிற குடிமக்களுக்காவது இவ்வளவு கடனை தலைமுறை தூக்கி வச்சிருக்க ஒரு அரசு? திராவிட மாடல் வந்து இந்த நாசகார வேலையை தானே பண்ணிட்டு தலையில பொக்கரான் குண்டு போறதுக்கு சமம் இது. தலையில குண்டு போட்டு செதறடிக்கிறல்ல, நீ அந்த வேலையை செய்திருக்கிற இந்த 4 வருஷத்துல நீ என்ன வந்து புரட்சியை பண்ணிட்டு இந்த கட்டமைப்பை கொண்டு வந்தா அதுக்கு ஒன்னும் கொடுங்க. ரோடு சரியில்லை, நாடு சரியில்லை, எதையாவது ஒன்று உருப்படியா செய்துன்னா ஒரு திட்டம் சரியில்லை. எதை கேட்டாலும் நான் 1000 ரூபாய் வாங்குற இத்தனை லட்சம் கோடியில 1 லட்சம் கோடி கிட்ட நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்துட்டு மீதி பணத்தை என்ன பண்ணனா கணக்கு இன்ன வரைக்கும் கிடையாது. ஸ்கீம் போட வேண்டியது, ஆனா கட்டடங்கள் மட்டும் நிறைய தொடங்கி இருக்கீங்க. ஏன்னா அங்க 40% பாதி அடிச்சதெல்லாம் அங்க இருக்குது. ஒரு ஆத்துல பாலம் காணாம போன கதை இருக்குதுல, என்ன கணக்கு கேட்க முடியும்? கணக்கு சொன்னாங்க. வேற எந்த நாடா இருந்தா அந்த அமைச்சரை தூக்கி நேரம் உள்ள போட்டு கம்பியான வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல சொன்ன காரணம் என்னன்னாக்கா தண்ணி அளவுக்கு அதிகமா வந்துருச்சு, அடிச்சுன்னு போயிடுச்சுன்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு உட்காந்துங்க. இன்னைக்கு இந்த அரசு மானம் கட்டு போய் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. வார்த்தை நமக்கு கோவம் வருதா இல்லையா? 4,22,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கடன்னா இவர்கள் அடைப்பார்களா? யார் அடைக்கிறது? இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, நாட்டுல பாதி சொத்தை வச்சுங்கிற KN நேரு, இப்படி இன்னொரு 3/4 பங்கு சொத்தை வச்சுக்கிற எங்க திருவண்ணாமலை வேலு, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட சொத்தை கொண்டு வந்துட்டு ஐயோ மக்களுக்கு 4 லட்சம் ஒரு குடும்பத்துல 4 லட்சம் கோடி 4 லட்சம் ரூபாய் கடை இருக்குது, நம்ம பாதிக்கு பாதி குறைச்சிக்கணும் சொல்லி கொடுக்க போறாங்களா? சொல்லுங்க. அன்ன காவடியா சுத்திட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே. அன்ன காவடியா சுத்திட்டு இருந்தவங்க மட்டும் இத்தனை லட்சம் கோடி 1000 கோடி ஒரு நகரத்திலேயே பாதி ஊர் அவங்க பேர்ல இருக்குனாக்கா அந்த பணம் எல்லாம் என்ன நம்ம வாங்கின இந்த 5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்ப எங்க போச்சு? நீ என்ன கிழிச்சிருக்கிற தமிழ்நாட்டுல? இது கேள்வி. இதை பற்றி எந்த டிவியும் விவாதம் பண்ணிடக்கூடாது, எந்த மக்களும் இதை பத்தி பேசிடக்கூடாது. அந்த நடிகர் என்ன பண்ணாரு, இந்த நடிகர் என்ன பண்ணாரு, விஜய் கட்சிக்கு யாரு போகிறாரு, சீமான் இப்படி பேசலாமா, சீமான் பத்திரிகையாளரை கொதித்து எழுந்து பேசினது இதையே விவாத பேசு பொருளாக்கிட்டு மலையை உருட்டிக்கிட்டு போறான். நீங்க கடுகு பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதுல்ல? கடுகு உருண்டு போகுதுன்னு இந்த திமுகவுடைய வட்டாரங்கள் எல்லாம் பேச வச்சுக்கிட்டு மலையை உருண்டு போயிட்டு இருக்கு. நீங்க மலையை உருட்டிட்டு போயிருக்கு இந்த திமுக. ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சம் நீங்க அடைப்பீங்களா? உங்க புள்ள வந்து அடைக்குமா? சொல்லுங்க. நீங்க வந்து இருக்கிறதுல விலை உயர்ந்த வாட்சி, விலை உயர்ந்த கார்னு நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. நான் இல்லையே கஷ்டப்பட்டு இருக்கணும், நான் இல்ல வரி கட்டணும், இன்னும் வரியை ஏத்தணும். தேர்தல் வரைக்கும் இப்படியே இருப்பீங்க. தேர்தலுக்கு வந்துட்டு நம்ம மக்கள் பாடு இன்னும் மோசமா இருக்கும், இன்னும் 2 மடங்கு வரியை கட்டணும். அப்பவும் இந்த ஜனங்க வெக்கப்படாது. என்னடா நமக்கு இவ்வளவு கடன் வந்திருக்கு, இவ்வளவு சொத்து வரி ஏந்துட்டு இருக்குது, நீக்கு என்ன பிக் பாஸ்ல என்ன இருக்குது அதை விவாதமாக்கு. அவையா அந்த நடிகை எப்படி பேசினா, அந்த பொண்ணையும் அப்படி பேசினா, பிக் பாஸ்ல இந்த பிரச்சனை நியாயமா தப்பா, இதை விவாதமாக்குற ஒரு தொழிலை செய்துட்டு இருக்கும் இந்த ஊடகங்கள், இந்த மீடியாக்கள் எல்லாமே திராவிடத்துக்கு எடுப்பு வேலை பார்க்க இருக்குது. எல்லாமே எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி கூலி ஆட்களை மாத்திச்சு, மாஃபியாக்களை மாத்தி வச்சிருக்கு. நான் இதை பத்தி தனியா பதிவே போட்டிருந்தேன். மக்களுக்கான பிரச்சனையை பேசுற ஊடகம் இன்னைக்கு இல்ல, மாஃபியாத்தனம் பண்ற பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் 4 லட்சம் கோடி ஒரு குடும்பத்தின் மேல கடனை எவ்வளவு பெரிய விஷயம். வயிறு எரியுதல், அந்த குடும்பம் என்ன ஆகும்? அவன் 3 தலைமுறை கடன் வரின்னு அடைச்சிக்கிட்டு இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேலை செய்யறீங்க, எங்கேயோ வேலை செய்யறீங்க, நான் எங்கேயோ வேலை செய்யறேன்.
நான் வரியை கட்டணும், என் புள்ளையும் 2 மடங்கு வரியை கட்டிட்டு இருக்கணும். நீ வாங்கின கடத்துக்கு உன் சொத்து மட்டும் குவிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் நடுத்தரில் இருந்துகிட்டு வரியை கட்டிக்கிட்டு வெறுங்கையோட ரோட்ல உட்காந்துட்டு வெறும் கூழ கஞ்சி அதுக்கு கிடைக்குது இல்லையா வெறுங்கையை நக்கிக்கிட்டு என்ன அரசாங்கம் என்ன மாடல் சொல்லுங்க. இந்த கடன் இவ்வளவு கடன் வரலாமா? கேட்டால் முன்னேறி இருக்கிறது, நாங்கள் இப்படி இருக்குது, இது அட்வான்ஸா இருக்குது மருத்துவத்துலன்னு. கடன் வாங்கி ஆடம்பரத்தனமா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதுல பெருமை பேசுறதுக்கு எங்க பேசினா அசிங்கமா இருக்குது இல்ல, இதெல்லாம் வார்த்தை வருது வாய். கடன் வாங்கிட்டு பெருமையை பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு, எங்க பாருங்க, அங்கெல்லாம் கடன் எவ்வளவு இருக்கு, இங்க எவ்வளவு கடன் இருக்கு சொல்லு. இவ்வளவுதான் குடும்பத்துக்கு இவ்வளவு கடன் வச்சுக்கிறாங்கன்னா நீங்களும் நானும் அரைக்க போறீங்க சொல்லுங்க. வரி கூட ஒழுங்கா கட்டியிருக்க மாட்டாங்க இந்த அந்த அந்த ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா. யாராவது போயிட்டு துரைமுருகன் வீட்டுல இந்த சொத்து வரி அந்த வரி எல்லாம் வரல சொல்லிட்டு லாக் பண்ணதை எப்ப பாத்துருக்கீங்களா? பண்ண முடியுமா? அது காந்தி கணக்கோ ஏதோ ஒரு கணக்கோ அவரு பேருக்கு கட்டுறன்ற மாதிரி கட்டின்னு இருப்பேன். தெரிஞ்சிருப்பார், கட்டியிருக்கோம், அவர்கிட்ட காசு இருக்கும், அடிச்சு வச்சு 60,000 கோடி கிட்ட இருக்கும் காசு. அதுல ஏதோ ஒன்று கட்டிட்டு போவார். உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. இந்த மாசம் வாங்குற காசுல இஎம்ஐ போக மீதி, வீட்டுக்கான இஎம்ஐ, லோன் வாங்கினதுக்கு, வண்டி வாங்கினதுக்கு, அது வாங்கினதுக்கு, இது எல்லாம் போக மீதி உங்ககிட்ட எவ்வளவுங்க இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்டதுல கூட வரியை வாங்கிட்டு இருக்கிற அரசு இது சொல்லு. சாப்பாட்டுல வரியை வாங்கிட்டு இருக்கிற அரசு இன்னும் எவ்வளவுதான் எங்களுக்கு கடனை வச்சுன்னு மக்கள் கேட்கணுமா இல்லையா? பொங்கி எழணுமா இல்லையா? 5 லட்சம் கோடி பதில் சொல்லு, நான் வரியை கட்டுறேன் கேட்கணுமா இல்லையா? அந்த சூழ்நிலை, அந்த விவாதம், அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணும், அவசியமா வேணும். இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா புரட்சியை பேசுகிறார்கள், வெங்காயத்தை பேசுகிறார்கள் அப்படின்னு. புரட்சியை பேச சொல்லி பேசினதே உங்க கூட்டம் தான் பேசுனது. இப்ப அதை கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அவன் கேள்வி கேட்கறான், அவன் பேர் புதுசு புதுசா இருப்பாங்க, அர்பன் நக்சல். இந்த யதார்த்தத்தை கேட்டீங்கன்னா அர்பன் நக்சல்னு ஒரு கூட்டத்தை தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் என்னன்னா, நீங்க உண்மையை பேசாதீங்க மக்கள் கிட்ட, நாங்க நசுக்கிக்கிட்டே இருப்போம். ஜார் மன்னர் ஆட்சியா இல்ல ஜனநாயக ஆட்சியா சொல்லுங்க. சொல்லுங்க, கடன் எதுக்கு வாங்கினா அந்த கடனை என்ன பண்ண சொல்லணுமா இல்லையா ஒரு அரசு? சொல்லுங்க. கேள்வி இல்ல, நீங்க சம்பளம் வாங்குற, நான் சம்பளம் வாங்குறேன், என் சம்பளத்தை என்ன பண்ணுன்னு என்னுடைய மனைவி கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? நம்மள ஏன் குறையுது? கடன் ஏறிக்கிட்டு இருக்குது, என்ன காரணம்? நீ எங்க செலவு பண்ற? வெட்டியா செலவு பண்ற? வீட்டுக்கு வந்த செலவுனா கடன் அடைஞ்சிருக்கணும். கேள்வி கேட்பாங்கல்ல ஒரு குடும்பத்திலையும். நாமளா அடைக்க போறோம், அந்த மக்களுக்கு நினைப்பு. நீங்க அடைக்க மாட்டீங்கம்மா, நேரடியா நீங்க காசு கொடுத்து அடைக்க மாட்டீங்க. ஆனா உன்னை தெரியாம உங்க வீட்டுல மின்சார கட்டணத்துல பாதியா ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா இன்னைக்கு 3000 ரூபாய், 2 மடங்கு ஏறி போயிருக்குது. 26 தேர்தலுக்கு பிறகு திரும்ப 5 மடங்கு ஏத்துவா, நீ 5000 ரூபாய் கட்டணும். அப்பவும் கொதிச்சு போட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புல நீ பொங்குவ. ஆனா இங்க பாரு, பிக் பாஸ் நிகழ்ச்சியில அந்த பிரச்சனை நடந்துச்சு பாரு, இங்க சீமான் இங்க பாரு, இங்க இப்படி பண்ணிட்டாரு, வினோத் இப்படி பண்ணிட்டாரு, இதை காட்டிதான் பரபரப்பா வச்சுக்கிட்டே இருக்கும். இதை பத்தி யோசிக்கவே விட மாட்டான். புரியுதுல உங்களுக்கு? இதுதான் நடக்கும். இது ஒரு மோசமான கலாச்சாரம், மோசமான ஒரு இது. கடனை வாங்கிட்டு ஆட்சி நடத்துறதுக்கு பேர் ஆட்சி கிடையாது. சிக்கனம் வருவாய், சுய வருவாயை நீங்க பெருக்கணும், தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்கணும். இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பெரும் சொத்து இருக்கணும். என்னாச்சு? அவ்வளவு கனிம வளமாச்சு, எத்தனை 1000 கோடி வாங்கிட்டு இருந்திருக்கணும். இன்னைக்கு கேரளாவுக்கு போன அந்த கனிம வள பணம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கஜானாவுக்கு வந்திருந்தா எங்க இருந்து யாரோட பாக்கெட்டுக்கு போச்சு சொல்லுங்க? எத்தனை லட்சம் கோடி அங்க போயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எல்லாம் முறையாக இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்திருந்தா நீங்க இந்த கடனை வாங்கியிருக்க வேண்டியது இல்லை. யார் வீட்டு பாக்கெட்டுக்கு போயிருக்க அந்த பணம் எல்லாம்? கனிம ஆத்து மணல் பணம் எடுத்துங்க. நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். 1 லட்சம் கோடிக்கு மேல ஆத்து மணல்ல கொல்ல போயிருக்கு. 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வச்சிருக்கு. கன்னியாகுமரி அந்த பகுதிகள்லாம் மலையில மட்டும் பல லட்சம் கோடி பணம் போயிருக்கு. அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த 5 லட்சம் கோடி இன்னைக்கு நீங்க கடன் வாங்கியே இருக்க வேணாமே சொல்லுங்க. இப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? யாருடைய பாக்கெட்டுக்கு போயிருக்கு? எவ்வளவு கமிஷன் வாங்கினீங்க? பாதிக்கு பாதி எவ்வளவு அடிச்சு நீங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க? எடுவா, உன் சொத்து கணக்கு எடு, நாட்டோட சொத்து கணக்கு எடு, வா பேசு, வரவு செலவு பேசுங்க. உனக்கு எவ்வளவு சொத்து குவிஞ்சு இருக்கு, நாட்டுக்கு எவ்வளவு கடன் வந்திருக்கு, எப்பரா வந்தது கடன் ஒரு குடிமகன் கேட்கணுமா இல்லையாங்க? கேட்கணுமா இல்லையா? உன் சொத்து ஏறிக்கிட்டே இருக்குது, நாட்டோட சொத்து குறைஞ்சி கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்ற கேள்வி வரணுமா இல்லையா? இல்ல சார், ஆனா அப்ப கூட நம்ம மாநிலம் வருவாய் இல்லாத மாநிலம் இல்ல. இப்ப பீகார்ல மதுவிலக்கு அமல்ல இருக்கு. அவங்களுக்கு அந்த மதுவிலக்கு வரக்கூடிய காசே வராது. இப்ப நமக்கு ஒரு தீபாவளிக்கு மட்டும் நமக்கு 800 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகுது நம்மளோட டாஸ்மாக். வருஷம் ஃபுல்லா பார்த்தா 40,000 கோடிக்கு மேல ரெவென்யூ நமக்கு நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. வருவாய் இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் எப்படி கடன்ல இவ்வளவு கடன் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல, அதான் ஊதாரித்தனம் முழுக்க முழுக்க ஊதாரித்தனம். கண்டதுக்கும் கலைஞர் நூற்றாண்டு அங்கங்க முளைச்சிக்கிட்டு நிக்குது இல்ல. பேருக்கு அப்பா பேர் வச்சுன்னா அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டு, அப்பா பேர் வச்சுன்னா அதுக்கு ஒரு மண்டபத்தை கட்டு, அப்பா பேரை வச்சுன்னா அதுக்கு ஒரு பூங்காவை செப்பனிடு, அப்பா பேரை வச்சுன்னா அதுக்கு இது ஒரு தொழிலா? இது ஒரு அரசா? என்ன உனக்கு அப்படி அறிப்பு இருக்குது சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்குன்னு பேரை எடுத்துட்டு கலைஞர் நாடுன்னு வச்சுட்டு போ, முடிஞ்சிருச்சு. எதுக்கு இதுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீ செஞ்சது முழுக்கத்தானே செய்திருக்கிற? வேற என்ன நடந்திருக்குது சொல்லுங்க? நீங்க வருமானம் நல்லா தான் வருதுங்க. நம்ம சொல்றது ஒண்ணு இல்ல. பாட்டில் அடிச்ச கமிஷன் மட்டுமே, சாராயத்துல அடிச்ச கமிஷன் மட்டும் 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடி அப்படியே அரசு
கஜானாவுக்கு போயிருந்ததுனாக்கா இந்த 1 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கி வந்திருப்போமா? எவன் வீட்டு பாக்கெட்டுக்கு போச்சு? நான் இந்த மாதிரி அவன் எல்லாம் பேச மாட்டேன். கொதிக்குது. 4,22,000 ரூபாய் எனக்கு கடன், என் குடும்பத்துக்கு கடன். இந்த கடனை என்கிட்ட இருக்கிற வரியில புடுங்குவீங்க, தண்ணியில புடுங்குவீங்க, என்ன கழிவு நீர் அகற்றத்துல அதுல புடுங்குவீங்க, ட்ரைனேஜ் அதுக்கான வரியை போடுவீங்க, எத்தனை வரியை போடுவீங்க? சாப்பிட்றதுல கூட வரியை புடுங்கிட்டு இருக்கிற நாடு இந்த நாடு. இந்த லட்சணத்துல வாங்கின கடன், இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு இந்த கேள்வி நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க, சரியான கேள்விதான். இந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு தான் நம்ம கேட்கறோம். 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறப்பா, இந்த 5 லட்சம் கோடி என்னென்னலாம் முதலீடு பண்ணது என்னன்னா, ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு, கலைஞர் நூற்றாண்டு சுடுகாடுன்னு கட்டுறதுக்கு 40% நீங்க தனியா போடும், 60% தான் கட்டியிருப்பீங்க. அப்ப 5 லட்சம் கோடியில ஒரு 40% எடுங்க. நீங்க எங்க போயிருக்காது? அதுவே 2 லட்சம் கோடி கிட்ட தனியா போயிடுச்சுல, மீதி 3 லட்சம் கோடியில் தான் நீ செய்திருப்ப. அதுவும் உருப்படியாம இல்லாம கொட்டிக்கும் கொஞ்ச நாள்ல. புரியுதுல்ல? அப்பாவுக்கு பேருன்றதால இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏவா வேலுக்கு, அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவரே நல்லா தானே கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்து நிக்கிறப்ப அவர் பக்கத்துல இருக்கிற அதிகாரி தொப்புன்னு பள்ளத்துக்குள்ள விழுறாரு. ஸ்லாப் உடஞ்சி உள்ள இந்த கதையெல்லாம் நடந்திருக்குது. அவர் மனசாட்சிக்கு தான் தெரியணும். ஏங்க திருவண்ணாமலையில அவர் எப்படி இருந்தாருன்னு நான் மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இங்க இருந்து தொடங்கி அது பாட்டு போயிட்டே இருக்கு. பல கிலோமீட்டர் போற வரைக்கும் அவர் சொத்து, அது வரைக்கும் ரோடு நல்லா இருக்குது. தமிழ்நாடு ரோடு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுனாக்கா எவ்வளவு நல்லா இருக்கும். இவ்வளவு மோசடித்தனம் பண்ணி அவங்க பணத்தை இவ்வளவு வச்சுட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு கோடி எங்க போச்சு அந்த பணம் கேட்கறீங்களா? அப்படியே ஒவ்வொருத்தரையும் எடுங்களேன். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த விஐபி மந்திரிங்களா இருக்காங்கல்ல, அவர் இருக்கிறால மா சுப்பிரமணியன், 2021க்கு முன்னாடி அவருடைய சொத்து பட்டியல் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு சொத்து பட்டியல். உதயநிதி 2021க்கு முன்னாடி சொத்து பட்டியல் எவ்வளவு, இப்ப எவ்வளவுன்னு எடுங்களேன். துரைமுருகன் 2021க்கு கிளியரா எடுக்கணும், பினாமி உள்பட சொத்து பட்டியல் எவ்வளவு, இப்ப எவ்வளவுன்னு எடுங்களேன். KN நேருக்கு எடுங்க, KKSSRக்கு எடுங்க. இப்ப எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 5 லட்சம் கோடி அங்க இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? எங்க போச்சுன்னு கேட்டீங்கல்ல, அங்கதான் இருக்கும். நோண்டணும், அதெல்லாம் நோண்டி எடுக்கணும். அதுக்கான ஒரு ஆட்சி மாற்று அரசியல்னு பேசுறது காரணங்க அதுதான். இந்த திராவிட கட்சிகள் மாறி பண்ணதுல இந்த மாற்று அரசியல் தேவை ஏன் அப்படின்றதுல இதெல்லாம் பேசிடக்கூடாது. இப்படியான அரசியல் எல்லாம் பேசிடக்கூடாது. மாநாடுதான் மயிலாடுதான்னு பாத்துக்கிட்டு இருங்க, இல்ல வேற எதனா ஆடுதானே பாத்துக்கிட்டு இருங்க, இல்ல இந்த பையன் இப்படி ஆயிட்டான், அந்த பையன் இப்படி ஆயிட்டான், இவனுக்கு இந்த யோகியதை இருக்குதானே, சில்லற விஷயத்தை விவாதமாக்கி கடத்தி எல்லாரும் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டு சட்டை போட நடமாட விட்டுட்டு கீழே கோவணத்தை உருவி நடமாட வைக்கிறது அரசு. சட்டம் நல்லா போட்டுங்கிறான்ல, நாங்க ஆட்சிக்குன்னு கொஞ்சம் குனிஞ்சு படுற அவனுக்கு கோவணத்தை உருவிட்டு உட்காந்துங்கிறா திராவிட மாடல் அரசுன்னா கேட்கல. சட்டம் இருக்குது இல்லைன்னு அதுக்கு ஒரு விவாதம். சொல்லு, சீரழிஞ்சு போயிருக்குது, எல்லாமே சீரழிஞ்சு. இது ஒரு மோசமான கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. இப்படியே போச்சுனாக்கா மக்கள் எல்லாமே மிக மோசமாக பாதிக்கப்படுவார். அப்புறம் எதனா சொல்லிட்டாருனாக்கா இவர் புரட்சி நேபாளம் மாதிரி சொல்லிட்டாரு, அங்க மாதிரி சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு FIR போட்டாலும் போடுவாங்க. புரியுதுல உங்களுக்கு? இதே தானே தொழில் உங்களுக்கு. நீங்க உண்மையை பேசிடக்கூடாது, ஜனங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி. அது மாதிரி எதனா கேள்வி கேட்டுட்டீங்கன்னாக்கா அவன் இதை தோன்றான் அதை தோன்றான்னு ஒரு FIR போட்டது. என்கிட்ட லாட்ரி பணமா இருக்குது, நான் கோர்ட்ல போயிட்டு இதை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றதுக்கு உள்ளதான் போய் உட்காந்துட்டு வரணும். சொல்லுங்க, அடிச்ச பணம் எங்க இருக்குன்னு கேட்டா நான் இதுதான் சொல்ல முடியும். வினோத் பதில் எங்க இருக்குன்னு கேளு, மக்கள் எல்லாரும் கேட்கணும். 5 லட்சம் கோடி எங்க இருக்கு அடிச்ச பணம்? அதை தாண்டி கனிம வளம் மலையில பல லட்சம் கோடி போயிருக்குது, ஆத்து மணல்ல பல லட்சம் கோடி போயிருக்கு, சாராயத்திலே 1 லட்சம் கோடிக்கு மேல போயிருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய பல விஷயத்துல இதெல்லாம் கணக்கு பண்ணி பாரு. மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு கணக்கு இல்லாம உட்காந்துருக்கும். இளைஞர்கள் இதை பேசணும், இதை விவாத பொருளாக்கணும், இதுதான் அரசியலா எடுக்கணும், அதுதான் மாற்று அரசியலா வரும். இத்தனை லட்சம் பணமும் எங்க போயிட்டு இருந்தது? நீ நானும் உட்காந்து எவ்வளவு உழைக்கிறோம், நாடு எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு போடுறோம், நமக்கு இந்த சொத்து மேல ஏறி வரல. இந்த குடும்பத்துக்கு மட்டும் எப்படி சொத்து மேல ஏறி வருது, இந்த கூட்டத்துக்கு மட்டும் எப்படி சொத்து மேல ஏறி வருதுன்ற கேள்விகளை ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அப்படி கேட்கும் போது தான் இதற்கான விடை வரும். நீங்க கேட்டது இந்த பணம் எங்க சார் போச்சுன்னு கேட்டீங்கல்ல, ஒவ்வொரு குடிமகனும் இந்த பண கேள்விகளை ரோட்ல கேட்கணும், வீட்டுல கேட்கணும், டீ கடையில கேட்கணும். பிக் பாஸ் இந்த விவாதத்தை விட்டுட்டு இப்படியான கேள்விகளை கேட்கணும். அந்த கட்சி தலைவர் என்ன பண்றாரு, இந்த கட்சி தலைவர் என்ன பண்றாரு, அவன் இதை எடுத்துட்டு பண்ண சின்ன ஒரு கதை தெரியுமா வருது, இதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு இதை விவாதமாக்குங்க. டீ கடையிலயோ ரோட்லயும் நாட்டிலையும் இதை விவாதமாக்கு. எங்க போச்சு அந்த பணம், அந்த கேள்விகளை நீங்க கேளுங்க, வந்துடும் பதில். நன்றி சார், பல்வேறு தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் டைம் சார். நன்றி.